நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் பேரணி இன்று காலை நடைபெற்றது. அதிகாலை விண்மீல் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், பெண்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடல்களை ஆடி பாடியபடி பேருந்து நிலையம், கடைவீதி வழியாக வந்தனர். இந்த பேரணியை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு களித்தனர். இந்த பேரணியில் பேராலய பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள், பங்கு மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருத்தல பேராலய மதாற்றி இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள். கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இன்று ஒரு மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய நிறைவு கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணியானது திருத்தல பேராலயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த யூபிலி ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்து 6025 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள் எதிர்பார்த்தார்கள். 2025 ஆண்டு யூபிலி ஆண்டிலே, இந்த யூபிலி ஆண்டிலே வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தில் நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் விழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை இப்பொழுது நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் திருப்பெண்ணிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இதிலே பங்கெடுக்கின்ற அனைத்து பயணிகளையும் வாழ்த்துகின்றோம். இதேபோல் திருவாரூர் மாவட்ட அனைத்து திருச்சபைகளும் ஒன்றிணைந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணி மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் ரயில்வே நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட அனைத்து திருச்சபை ஊழியர்கள் ஐக்கியம் மற்றும் அனைத்து திருச்சபைகள் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்ந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக சென்று கீழ வீதியை சென்றடைந்தது. அங்கு அமைக்கப்பட்ட அரங்கில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கிறிஸ்து பிறப்பின் சிறப்பு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் 9வது ஆண்டை நோக்கி துவக்கமாக இந்த விழா நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்ட அனைத்து போதக கிறிஸ்து சபையிலும் ஐபிசிஎம் திருச்சி ஐபிசிஎம் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவவும், ஏழைகளுக்கு உதவி செய்யவும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார்.